ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் ராகவ், ஆகாஷ், அபி, அனு 4 பேரும் சேர்ந்து முரளியோட வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு திட்டம் போட்டாங்க. இருந்தாலும் அஞ்சலி வீட்டில் இருக்கும்போது அதை எப்படி நம்ம செய்கிறது, அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி அபியோட வீட்டுக்கு அமுச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க. அதனால் அஞ்சலியை பார்த்தோம் அப்படின்னா அபியோட வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டாங்க. அடுத்து இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோவும் காட்டினாங்க. அது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ராணியோட அக்காவோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பேசிட்டாங்க. அதனால் அவங்க வரும்போதே சமகத்தாக தான் வராங்க. சீலையெல்லாம் தூக்கி சொருகிட்டு வரும்போதே மச்சான் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு தான் வராங்க. வீட்டுக்குள்ளே இருந்து முரளி பார்த்தோம் அப்படின்னா யார் அது புதுசாக ஒரு சத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் முரளியோட சிந்தனையோடு அப்படியே பார்க்குறாங்க. கண்ணாடியை நவுத்தி வச்சுக்கிட்டு எல்லாருமே பார்த்தா வாசப்படியை பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி தெரியும், ஏன்னா இவங்க அதை ஏற்பாடு பண்ணவங்க தானே. ஆனால் அவங்களோட முகத்தை காட்டல. ஆனால் அவங்க பார்க்கும்போதே பயங்கர ரகடாக தான் தெரியுறாங்க. வரும்போதே பயங்கரமாக வந்து அதட்டிக்கிட்டே தான் வராங்க. கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இவங்க நினச்ச மாதிரியே எல்லாமே நடக்க தான் போகுது. முரளியோட வாயிலிருந்தே ஆளை விட்டால் போதும், எல்லாம் பழசெல்லாம் மறக்கலை, எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து உண்மையை வர வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஆக மொத்தத்தில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடா இல்லை இந்த வாரம் ஃபுல்லுமே இந்த ஸ்டோரியை தான் ஓட்டுவாங்களான்னு தெரியல. இதை வச்சு செம்மையாக ஃபன்களாட்டா பண்ண போகிறாங்க. எப்படி பார்த்தாலும் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு கேரக்டரை கொண்டு வந்து 2 நாள் ஷூட்டிங்கோட முடிக்க மாட்டாங்க. அப்போ அடுத்த வாரம் ஃபுல்லுமே இந்த ஸ்டோரியை தான் ஓட்டுவாங்க. இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முரளி ஏதாவது ஒளரி உண்மையை வந்து ஒத்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இதுக்கே இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான எபிசோடில் ராகவ் அபிக்கு இடையில் செம்மையாக எமோஷனல் லவ் இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அடுத்தடுத்து ஸ்டோரியை ரொம்பவுமே சுவாரஸ்யமாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. பாட்டி மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தா ஆகாஷ் வந்து அந்த வேலை எடுத்து முரளியோட நாக்கில் நச்சுன்னு குத்திருப்பார். ஆனால் பாட்டி தான் டக்குன்னு காப்பாற்றிட்டாங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் அடுத்து முரளியோட வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக அடுத்தடுத்து ஸ்டோரியை ரொம்பவுமே சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கத்து இருந்தாலும் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி கண்டிப்பாக முரளி சும்மா இருக்க போகிறது கிடையாது. யாரையாவது ஒரு ஆளை பெரிய ஒரு எமோஷனல் மூமெண்ட்டுக்குள்ளார கொண்டு வர போகிறாங்க. அது ராகவா, அபியா, ஆகாஷா அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அப்படி தான் ஸ்டோரி தெலுங்கு வெர்ஷனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கிடையில் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வராமல் இருக்க போகிறது கிடையாது. இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் அப்படி ஃபன்களாட்டாவா இந்த ஒரு கேரக்டர் இப்போ கொண்டு வந்திருக்காங்களா, இதை வச்சு இந்த மாதிரி ஸ்டோரியை கொண்டு போயிட்டாலும் அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக திட்டம் போட்ட மாதிரி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. அது சம்மந்தமாக ஒரு ப்ரொமோ வந்துச்சுனாலும் அதை வச்சு நம்ம அடுத்தடுத்து ரிவ்யூ பார்க்கலாம்னு வச்சுக்கலாம். பார்க்கலாம் எப்படி ஸ்டோரி கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.